கொச்சி துறைமுகம் அருகே கடலில் கவிழ்ந்த சரக்கு கப்பலில் இருக்கும் கண்டெய்னர்களை மீட்கும் முயற்சியில் கடற்படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், தற்போது இந்த சரக்கு கப்பலில் இருக்கக்கூடிய ரசாயனம் கலந்த கண்டெய்னர்களை மீட்க முயற்சி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்கள். தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள இந்த நேரத்துல தான் கேரளாவில் இருக்கக்கூடிய அரபிக்கடலில் ஏற்பட்ட, அதாவது காற்றினுடைய வேக மாறுபாடு மற்றும் சுழல் காற்று காரணமாக இந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்று முதல் கட்ட விசாரணையில் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. திருவனந்தபுரம் கடற்கரை, அதாவது திருவனந்தபுரம் விழிஞம் துறைமுகத்திலிருந்து இந்த கப்பல் நேற்று முன்தினம் கண்டெய்னர்கள் 400 கண்டெய்னர்களை ஏற்றிக்கொண்டு இந்த கப்பல் கொச்சி துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருந்திருக்கிறது. நேற்றைக்கு பிற்பகலுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இந்த கப்பல் மெல்ல சரிய ஆரம்பித்திருக்கிறது. ஒரு 25% வரை இந்த கப்பல் சரிந்த காரணத்தினால இதிலிருந்து ஒரு 9 கண்டெய்னர்கள் கடலில் விழுந்திருக்கிறது. இது குறித்தான தகவல்கள் உடனடியாக கொச்சியில் இருக்கக்கூடிய கடற்படை அதிகாரிகளுக்கு கிடைத்த உடனே பாத்தீங்கன்னா அந்த சம்பவ இடத்திற்கு போய் அந்த கப்பலில் சிக்கி இருந்த 24 தொழிலாளர்கள் மற்றும் கப்பலுடைய மாலுமி மற்றும் பொறியாளர்கள் சிக்கி இருந்திருக்கிறார்கள். அவர்களில் 21 பேரை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். மேலும் 3 பேர், அதாவது கப்பலுடைய மாலுமி மற்றும் பொறியாளர்கள் கப்பலை மேலும் சரியாமல் பாதுகாப்பதற்காக கப்பலிலேயே அவர்கள் இருக்கிறார்கள். தற்போது கடற்படை வீரர்களுக்கும் அதே போல கேரள அரசுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சவால் அப்படிங்கிறது இந்த கப்பல் மேலும் கடல்ல சரியாமல் அதை நிமிர்த்துவதற்கான முயற்சியில இரு தரப்பினரும் இணைந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது சரிந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்கள் மேலும் கடலில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த சவாலான பணியை தற்பொழுது மேற்கொண்டிருக்கிறார்கள். விரைவாக அந்த பணியை மேற்கொண்டு அந்த கண்டெய்னர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.